ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே! வெல்கம் டூ ரார்ஸ் வியூ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க, ஜாலியா இருங்க. எத பத்தியும் யோசிக்காதீங்க. பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ, இன்னைக்கு நம்ம என்ன செலிப்ரேட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நியூ இயர். ஸோ, நியூ இயர் நைட் 12 மணி ஆக போகுது. ஸோ, அதுக்கு முன்னாடி நாங்க டின்னர் வந்து பயங்கர ஸ்பெஷலா ஹோட்டல்லேருந்து ஆர்டர் பண்ணி வரவழைச்சு, ஸோ செம்ம சூப்பரா டின்னர் நாங்க சாப்பிட போறோம். ஸோ, அது டின்னர் வந்து ரொம்ப பெருசாலாம் ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட் ஒரு கிரில்லு, அப்புறம் வந்து கிரில் கூட எனக்கு சாப்பிட்றதுக்கு குப்பூஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் குப்பூஸ், பரோட்டா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு டின்னர். ஸோ வித் கொக்கோ கோலாவோட ஜாலியாக செம்மையாக சூப்பராக சாப்பிட்டுட்டு நைட்டு 12 என் ஹஸ்பண்டுக்கு கேக் கட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். பட் இன்னும் அவருக்கு கேக் பற்றி தெரியாது. ஸோ சர்ப்ரைஸாக கேக் கட் பண்ணலான்ட்டு இருக்கும். ஓகேங்களா? வாங்க, சாப்பிட்டு முடிச்சாச்சு. நைட்டு 12 மணி ஆயிடுச்சு. ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்குமே! இந்த வருஷம் எல்லாருக்குமே எல்லா வளமும் நலமும் கொடுக்கணும். ஸோ அதனால் நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ எல்லோரும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க. ஸோ நம்ம இன்றைக்கி கேக் கட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சுட்டாங்க. என்ன அப்படின்னாக்கா, நாளைக்கு காலையில் கட் பண்ணிக்கலாம், இப்போ கேக் கட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எங்கள் வீட்டுக்காரர் ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டாரு. ஏன்னா யாருமே வந்து ரெடியாக இல்லை, நார்மலாக இருக்கும். ஸோ இப்போது கேக் கட் பண்ண வேண்டாம், மார்னிங் கட் பண்ணிக்கலாம், கிளம்பும்போது நம்ம ஏன்னா நாங்கள் மார்னிங் வந்து வெளியே போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ மார்னிங் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ரெடி ஆகிட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். இது ஆக்சுவலாக நேற்று நைட்டு பார்த்தப்போ ஒரு டெக்கரேஷனில் இருந்துச்சு, இப்போ ஒரு டெக்கரேஷனில் இருக்கும். ஏன்னா இப்போ இந்த காலைல டெக்கரேஷன் பண்ணது ஆர்யா. இது எல்லாமே எங்கள் வீட்டில் இருந்த சாக்லேட்ஸ் வச்சு ஆர்யா அதை வந்து துருவி போட்டு அழகாக சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்கோம். வாங்க கேக் கட் பண்ணலாம். வா அந்த பக்கம் போ. ஹாப்பி பர்த்டே. थैंक यू. கிஃப்ட் பிரிச்சு பாருங்க. சூப்பர். ஓபன் பண்ணி பாருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சூப்பர். டிஃப்ரெண்டா நல்லா இருக்குல்ல? சூப்பர். ஓகேவா? நல்லா இருக்கா? சரி. थैंक यू. சூப்பர். என்னது இது? என்னன்னே தெரியாம ஆர்டர் போட்ட ஒரே ஆள் நான் தான் இருப்பேன். ஆடியோ இன்டர்ஃபேஸ். ஆடியோ இன்டர்ஃபேஸா? ஓபன் பண்ணுங்க. சூப்பர். இது
வெளிச்சம் தெரியுதோ. சூப்பர். இப்படி வந்துருங்க. சரி. ஆக்சுவலாக இது எதுக்காக? இது ரெக்கார்ட் பண்ணுறதுக்காகவா? இதில் கிளியராக வருமா? இது ஆக்சுவலாக வந்து லாஸ்ட் டைம் வந்து நிறைய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கி கொடுத்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி எனக்கு ஒன்று கூட நீங்கள் கொடுக்கவே இல்லை. இது நான் வந்து இந்த வருஷமும் இதில் ஒரு பார்ட் நீங்கள் இல்லைன்னு சொல்லிகிட்டே இருந்ததுனால இது நான் கார்ட்டில் பார்த்து ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ இதை நீங்கள் போட்டுட்டு எனக்கு ரெக்கார்ட் பண்ணி எனக்கு ஒரு வீடியோ கொடுக்குறீங்க நான் சேனலில் போடுறதுக்கு. சூப்பர். கண்டிப்பாக. ஓகேவா? எல்லாரும் யோசிப்பாங்கல்ல, இந்த மாதிரி கிஃப்ட்லாம் நிறைய கொடுக்குறீங்க ஆனால் ஒரு பாட்டு கூட வரவே இல்லையே அப்படின்னு. ஸோ அதனால் வந்து நீங்கள் பாடி எனக்கு ஒரு இது கொடுங்க, நான் சேனலில் போடணும். சரி வாங்க நம்ம கிளம்பலாம். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பெசன்ட் நகர் பீச் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி காரில் டீசல் ஃபில் பண்ணிக்கலாம், அப்போ தான் நம்ம காரில் போக முடியும். பெசன்ட் நகர் பீச் போகிறதுக்கு முன்னாடி வயிறு பற்றிக்குமில்ல, நாங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா மதியானம் லஞ்சுக்காக யா மொஹிதீன் வந்திருக்கோம். ஸோ இங்கே யா மொஹிதீனில் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு வெறுத்து கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு யா மொஹிதீன் வந்திருக்கோம். ஸோ யா மொஹிதீனில் எப்போவுமே பக்கெட் பிரியாணி ஆர்டர் பண்ணுறது உண்டு. ஸோ ஃபஸ்ட் டைம் யா மொஹிதீனில் வந்து லஞ்சு சாப்பிட்றோம். ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ இங்கே மொத்தம் 3 ஃப்ளோரு. 3 ஃப்ளோர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பேஸ் இருக்கும். எத்தனை பேர் வந்தாலும் தாராளமாக உட்காந்து சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கும். ஸ்டாஃப்ஸுமே ரொம்ப நல்லா கவனிச்சிக்கிறாங்க. ஸோ நல்லா ஃப்ரெண்ட்லியாக சூப்பராக இருக்கும் இந்த ரெஸ்டாரண்ட்டு. நாங்கள் போனது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இங்கே வந்து 3 ஃப்ளோர் இருக்குது. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா இது பைக் ஷோரூம் மாதிரி இருக்குது. ஸோ பழைய பைக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா ரினிவல் பண்ணி அதை அழகாக ஷோ கேஸில் வச்சு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இது ரொம்ப பழைய பைக்காக, பழைய மாடல்னு என் ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த மாடலை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் போட்டு இது ஒரு ஷோ கேஸில் வச்சுருந்தாங்க. ஸோ பார்க்க நல்லா இருந்துச்சு. ஸோ நமக்கு லிஃப்ட்டுக்காக இங்கே நிற்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். இந்த லிஃப்ட்டு ரொம்ப ஸ்லோங்க. வர்றதும் ஸ்லோ, போகிறதும் ஸ்லோ, ஓப்பன் ஆகுறதும் ஸ்லோ, க்ளோஸ் ஆகுறதுமே ஸ்லோ. ஸோ அது வந்து தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஃபைனலாக வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துவிட்டோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. ஆனால் கூட்டம் எக்கச்சக்கமான கூட்டம். ஸோ அதிகமாக இன்றைக்கி வந்து நியூ இயருங்கிறதுனால எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வெளியில் கிளம்பிட்டாங்க. யாருமே வீட்டில் லஞ்சு சாப்பிடல போல், செய்யலை போல். ஸோ எல்லோரும் நம்மள மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு நாள் வெளியே சாப்பிட்டுக்கலாம், இந்த வருஷத்தோட முதல் நாள் ஹாப்பியாக ஜாலியாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணலாம், எல்லோரும் வெளியில் கிளம்பி வந்துட்டாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா நாங்கள் வந்தப்போ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீட் இல்லை, டேபிள் கிடையாது. ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம். ஒரு 5 மினிட்ஸ் தான் வெயிட் பண்ணோம். அதுக்குள்ளே நமக்கு டேபிள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா மட்டன் சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். மட்டன் பிரியாணி வரது கொஞ்சம் லேட் ஆகும்னு சொன்னாங்க. ஸோ வெயிட் பண்ணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். ஸோ மட்டன் பிரியாணி அண்ட் சிக்கன் பிரியாணி கூட வந்து பார்த்திங்கனாக்கா ரைத்தா, பிரிஞ்சால், கத்திரிக்காய் சட்னி, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வஞ்சரம் ஃபிஷ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். வஞ்சரம் ஃபிஷ் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் எனக்கு இது கொஞ்சம் வஞ்சரம் தானா அப்படின்னு ஒரு டவுட்டுமே இருந்துச்சு. ஆனால் வஞ்சரம் தான் இது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கனங்கத்தை ஃபிஷ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். சிக்கன் 65 ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ குவான்டிட்டி வைஸ் எல்லாமே ஓகே அண்ட் சூப்பர். டேஸ்ட் வைஸ் ஆல்சோ செம்ம சூப்பர். ஸோ ஃபைனலாக சாப்பிட்டு முடிச்சுட்டு சூப்பராக அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். நேராக போனது பெசன்ட் நகர் பீச்சில் போய் நின்னப்போ அந்த சில்லுன்னு காற்று அழகாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அந்த தண்ணி காலில் வந்து படும்போது வாவ் செம்ம ஃபீல். ஆனால் ரொம்ப நாள் ஆச்சு பீச் போய். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்ச கேமுன்னு பார்த்திங்கனாக்கா அந்த பலூன் ஷூட் பண்ணுற கேம் தான் எனக்கு ரொம்ப இஷ்டம். ஸோ எங்கே போனாலும் முக்கியமாக பீச்சுக்கு போனால் ஃபஸ்ட்டு நான் பலூன் கேம் தான் விளையாடுவேன் அண்ட் பபுள்ஸ் வாங்குவேன். ஸோ இது ரெண்டுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். எங்கே பார்த்தாலும் சரி பலூன் கேம் அண்ட் பபுள்ஸ் மை ஃபேவரட். ஸோ அதனால் எப்போவுமே எங்கே போனாலும் அந்த ஒரு விஷயம் பண்ணிடுவோம். இந்த கேம் இல்லாமல் இன்னும் நிறைய கேம்ஸ் ப்ளே பண்ணோம். அந்த கேம்ஸ்லேயும் அந்த நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தோம். ஸோ வீடியோ வளர்த்துக்கிட்டே போக வேண்டாம்னு அதெல்லாம் கொஞ்சம் அப்படி அப்படியே ஷார்ட் பண்ணிட்டேன். ஃபைனலி ஜெயிச்சிட்டேன். ஏய் கரெக்டா சொன்னதே அடிச்சிட்டடா. எதுடா அந்த 2 பிங்க்கும் ஒரே மாதிரி இருக்கு அதுவா?
அடிச்சிடு. நடுங்குதுப்பா கையே. ட்ரை. ஓ காத்து ஏய் இறங்கிச்சுடா, காத்து இறங்கிருச்சுடா நீ அடிச்சதுல. அப்படிதான் இப்படி. ஊ சொன்னதை அடிச்சிட்டான்டா அவன். நீ போ. ஃபைனலாக எங்கள் கேம் எல்லாம் ப்ளே பண்ணிவிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் கிளம்பி 2.5 ஹவர்ஸ் ஆச்சு எங்களுக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு. ஸோ ஹெவி டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோம். இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ சேஃபாக வண்டி ஓட்டுங்க, ஃபேமிலியோடு வாங்க, சேஃபாக வீட்டுக்கு போய் சேருங்க. ஸோ எல்லோரும் ஜாலியாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து நாங்களும் ரொம்ப சூப்பராக ஜாலியாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கண்டிப்பாக மறக்காதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும். Thank you so much. Tata and bye bye.